பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தை 9. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்றது. விண்ணில் இருந்து இறங்கி வந்த விடிவெள்ளியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மிடம் மனம் விட்டு பேசுகின்றார். நாம் எவ்வாறு நம்முடைய நண்பர்களோடு பேசுகிறோமோ, பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனோடு மனம் விட்டு பேசுகிறார்களோ, கணவன் மனைவியோடு பேசுவதை போல், மனைவி கணவனோடு பேசுவதை போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கருணையில் வீற்றிருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வம் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டு இருக்கின்றார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுவீர்கள். நீங்கள் இப்பொழுது ஏழ்மையாய் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த வறுமை என்னை பற்றி கொண்டு இருக்கின்றதே, இந்த வறுமையினால் கஷ்டத்தில் இருக்கின்றேனே, என்னால் மீண்டு வர முடியவில்லை இந்த கஷ்டங்களில் இருந்து, இந்த வறுமையில் இருந்து என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உன்னை நான் செல்வராக மாற்றும் பொருட்டு உனக்காக நான் ஏழ்மை அடைந்தேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் அவருடைய பிறப்பை குறித்து தியானம் செய்கின்றோம். அவருடைய பிறப்பை குறித்து இறை வார்த்தைகள் சொல்லும் பொழுது அவருடைய தாய் தங்குவதற்கு கூட அந்த பேறுகால வேதனையில் இருந்த பொழுது அவர் தங்கி அந்த குழந்தையை பெற்றெடுக்க கூட இடம் கிடைக்கவில்லை. மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தார். தினமும் தேவைக்காக உழைத்தார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தகப்பன் சுசையப்பரோடு சேர்ந்து அவர் உழைத்து கொண்டு இருந்தார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தலை சாய்க்கை கூட இடம் கிடையாது. அவர் காடுகளிலும் மேடுகளிலும் இருந்து படுத்து உறங்கி தந்தையை நோக்கி ஜெபித்து தந்தையினுடைய வல்லமையினால் ஒவ்வொரு நாலு மக்களை தேடி வந்து அவர்களை ஆசீர்வதித்தார். தந்தையினுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். எல்லோரையும் உயர்த்தினார். ஏனென்றால் அவர் ஏழ்மையாய் இருந்தபடியினால் என்னுடைய பிள்ளைகள் ஏழ்மையாய் இருக்கக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்தார். பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு தாய் தகப்பன் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறார்கள், ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், தன்னுடைய பிள்ளைகளும் ஏழ்மையாக இருக்கக்கூடாது, படிக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல இடத்தில் அவர்கள் இருக்க வேண்டும், வெளிநாட்டில் சென்று சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் ஒரு தாய் தகப்பனுக்கு இருக்கும். ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய தாய் தகப்பனுக்கு கூட அந்த எண்ணம் தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த விண்ணகமே கொள்ளாத அளவுக்கு இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அல்லவா, நம்மை செல்வந்தராக மாற்றுவார் அல்லவா. அவர்தான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் செல்வராக ராஜாதி ராஜாவாக இருந்த பொழுதும் உனக்காக, உங்களுக்காக, உன்னுடைய பணிக்காக என்னையே ஏழ்மையாய் மாற்றிக்கொண்டேன். எனவே நான் ஒரு நாளும் உங்களை தள்ளிவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 37வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறீர்கள் என்றால் உங்களை அவர் புறம்பே தள்ள மாட்டார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை பெருமைப்படுத்துவார். நீங்கள் உங்களுடைய பாவ செயல்களை விட்டுவிட்டு ஆண்டவரை தேடி வரும் பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே,
உங்களுடைய தாய் தகப்பன் ஒரு பணக்காரராக ஒரு நல்ல தொழில் செய்து ஒரு கம்பெனி நடத்து அல்லது பெரிய கடைகள் வைத்து சொந்த பிசினஸ் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? காரு, பங்களா மற்றும் வாகனங்கள் இருக்கும், எங்கு வேணாலும் போகலாம். அந்த அளவுக்கு அவர்களிடம் செல்வ செழிப்பு இருக்கும். அவர்கள் மனம் போன வாழ்க்கையில் வாழ்வார்கள். அதே போல்தான் ஆண்டவர் நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும் பொழுது நாம் மனம் போன வாழ்க்கையில் வாழாதபடி நம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் அவர் சொல்லுகின்றார், நான் என்னுடைய பிள்ளைகளை புறம்பே தள்ளுவது இல்லை, நான் அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். வாசித்து பாருங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வார்த்தையிலே, உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் உண்மையில் வாழும் பொழுது, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை இடைக்கச்சையில் கட்டிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை தாங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்து உங்களை பலப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எந்த ஒரு தேவை இருந்தாலும் அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை தேடி வாருங்கள். இயேசுவே, எனக்கு இந்த தேவை இருக்கின்றது, என்னோடு கடந்து வாரும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்கு இந்த நாளில் இது தேவை தகப்பனே என்று சொல்லி நீங்கள் குறிப்பாக அவரிடம் அன்றாட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவரிடம் எல்லா நலன்களும் இருக்கின்றது, உடல் பூர்வமான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அவர் நமக்கு ஒரு மருத்துவராக இருந்து நம்மை குணமாக்குகின்றார். அவர் நம்மை எப்பொழுதும் வழி நடத்துகின்றார், செல்கின்ற இடங்களிலெல்லாம் பாதுகாக்கின்றார், நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றார். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் அதற்குரிய காரியங்களையும் செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இணை சட்டம் 1வது அதிகாரம் 31வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தோள் மீது வைத்து சுமப்பதை போல நான் என்னுடைய பிள்ளைகளை வைத்து சுமப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். உங்களையும் என்னையும் சுமக்கக்கூடிய தெய்வம், உங்களையும் என்னையும் தாங்கி வழிநடத்தக்கூடிய தெய்வம், உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் உள்ளங்கையில் பொறிந்து வைத்துக் கொண்டு வழிநடத்தக்கூடிய அன்பு நேசர் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே தான் நாம் அவரிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, என்னுடைய ஏழ்மை நிறை மாறட்டும், தேவையான அன்றாட உணவை தாரும், கடின உழைப்பினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம், அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பலத்தையும் வல்லமையும் தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய ஏழ்மை நிலை மாறும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் உங்களையும் என்னையும் படைத்தார், இந்த உலகத்தை படைத்தார். ஆனால் நடப்பது என்ன? எல்லோரும் எனக்கு தேவை என்கின்ற பேராசையினால் பணத்தையும் பொருள்களையும் சொத்துகளையும் சேர்த்து வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்களை கவனிக்காதபடி வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த நாளிலே, இந்த உபவாச நாட்களிலே உங்களிடம் இருப்பவற்றை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களிடம் இருப்பவற்றை மக்களுக்கு கொடுங்கள். ஆண்டவர் நீங்கள் நிரம்பி வழியும் வழியாக உங்களுக்கு கொடுப்பார். ஒரு நாளும் நீங்கள் குறைவுபட்டு போவது இல்லை. ஏழ்மை நிலை மாற வேண்டுமாம், ஆண்டவரிடம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுங்கள், நல்லதொரு பாவ சங்கீர்த்தனத்தை செய்யுங்கள், ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள். அவர் ஒரு நாளும் உங்களை புறம்பே தள்ளிவிட மாட்டார். எனவே பிரியமானவர்களே, சில மணித்துளிகள் கண்களை மூடி நற்கருணை நாதரிடம் நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, தருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே,
உனக்காக நான் ஏழ்மையானேன். நீ செல்வந்தராய் இருக்கும் பொருட்டு உனக்காக நான் ஏழ்மையாகி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டேன் என்று வாக்கு கொடுத்து அன்னு தினமும் தகப்பனே எங்களை தேடி வந்து எங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய அன்பு நேசரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. விண்ணகத்தில் வீற்றிருக்கக்கூடிய தெய்வமே, மனித உருவெடுத்து எங்களை தேடி வந்து எங்களுடைய மூதாதையர்களை ஆசீர்வதித்ததை போல் இந்த நாளிலும் நற்கருணையில் இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். அநேக பிள்ளைகள் மனம் மாறி உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நான் எதையாவது பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை உமது மகனாக மகளாக மாற்றி அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் யாரையும் நீர் புறம்பே தள்ளிவிடுவது இல்லை என்று விசுவசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் பலப்படுத்தும், எல்லா நலன்களாலும் நிரப்ப வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.